மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு கடலூரின் ஒரே தன்னாட்சி NAAC A கிரேட் கல்லூரி மஞ்சக்குப்பம் சென்ட் ஜோசப் கலை அறிவியல் கல்லூரி அட்மிஷன் நடைபெறுகிறது. முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். புதிய அரசு பதவியேற்ற உடனே முதலமைச்சரோடு சேர்ந்து 9 அமைச்சர்கள் பதவியேற்றிருந்தார்கள். தற்போது அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நாம் பார்க்கும்போது முதலமைச்சர் விஜயை பொறுத்தவரைக்கும் பொது நிர்வாகம், இந்திய ஆட்சிப்பணி, இந்திய காவல் பணி, இந்திய வனப்பணி, மாவட்ட வருவாய் அலுவலர்கள், காவல்துறை, உள்துறை, சிறப்பு திட்ட அமலாக்கம், மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள் நலன், முதியோர், மாற்றுத்திறனாளிகள், நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற மற்றும் நீர் வழங்கல் உள்ளிட்ட துறைகளை முதலமைச்சர் விஜய் கவனித்துக் கொள்ள இருக்கிறார். அவருக்கான இலாக்காக்கள் இது. அது மட்டுமில்லாமல் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரைக்கும் அவர் விளையாட்டுத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையை கவனித்துக் கொள்வார். சுகாதார, மருத்துவ மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக அருண்ராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கான இலாக்கா இது. மேலும் செங்கோட்டையன் நிதித்துறையை கவனித்துக் கொள்வார். வெங்கடரமணன் அமைச்சர் வெங்கடரமணன் உணவு மற்றும் வழங்கல் துறையை கவனித்துக் கொள்ள இருக்கிறார். அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கான அறிவிப்பு வந்திருக்கிறது. தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். பாஸ்கர், யார் யாருக்கு எந்தெந்த இலாக்காக்கள்? முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் பொது நிர்வாகம், இந்திய ஆட்சிப்பணி, இந்திய காவல் பணி, இந்திய வனப்பணி, IAS, IPS மற்றும் IFS என கூடிய காவல்துறை சார்ந்த அனைத்து விதமான இலாக்காக்களும் முதலமைச்சரிடம் இருக்கும். அதே நேரத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர்கள், காவல்துறை, உள்துறை, சிறப்பு திட்ட அமலாக்கம், மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள் நலன், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், இதை தாண்டி நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புறம் மற்றும் நீர் வளங்கள், இந்த துறையெல்லாம் தமிழக முதலமைச்சரிடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இலாக்கா என்ற அடிப்படையில அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவரிடம் விளையாட்டுத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை PWD முக்கியத்துறை என்பதும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. சுகாதாரம், மருத்துவம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் என்பதும் அருண்ராஜ் அப்படிங்கிற அந்த அடிப்படையிலும் அவருக்கு இலாக்கா என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக நிதித்துறை அடுத்த துறைகள்ல முக்கியமான துறை நிதித்துறை மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உணவு மற்றும் வழங்கல் துறை என்பதும் வெங்கட்ராமன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது போல பல்வேறு துறைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனந்த் அவர்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையினுடைய அமைச்சராக மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு அந்த துறையும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பொதுப்பணித்துறை PWD மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது போல ஒவ்வொரு அமைச்சர்களுக்குமான இலாக்காக்கள் எப்போது வெளியிடப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. அந்த வகையில பார்க்கும்போது டாக்டர் KG அருண்ராஜ் அவர்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த துறைகளுடைய செயல்பாடுகள் என்பது வரக்கூடிய நாட்களில் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்ற ஒவ்வொரு துறைகளுடைய இலாக்காக்கள் ஒதுக்குவதற்குண்டான நடவடிக்கைகள் நீண்ட காலமாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் எப்போது வெளிவரும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்ததில் அதே போல ஒதுக்கப்பட்ட துறையில் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பது குறித்தாலும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நிர்மல்குமார் இந்த வகையில பார்க்கும்போது நிர்மல்குமார் அவர்களுக்கு சட்டத்துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ராஜ்மோகனுக்கு பள்ளி கல்வி மற்றும் தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இயற்கை வளங்கள் துறை என்பதும் அதே போல TK பிரபு அவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கீர்த்தனா அவர்களுக்கு தொழில்துறை அமைச்சராக நியமனம் செய்து இதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 10ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான 9 அமைச்சர்களுடைய பதவியேற்பு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகைக்கு இன்று தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தனி செயலாளர்கள் சென்று இந்த இலாக்கா பட்டியல் தொடர்பாக கோரிக்கைகளை முன்வைத்தார். தமிழக முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் அந்த வகையில் ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது இந்த லோக்பவன் மக்கள் பவனுடைய அறிவிப்பாக ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன அமைச்சர்களுக்கு என்னென்ன இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜோசப் விஜய் அவர்களுக்கு சீஃப் மினிஸ்டர், அவருக்கு பொதுத்துறை மற்றும் IAS, IPS மற்றும் முக்கிய துறையினுடைய செயல்பாடுகள் என்பது அவருடைய இலாக்காக்களுக்கான பட்டியலாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனந்த் அவர்களுக்கு மினிஸ்டர் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட், வாட்டர் ரிசோர்ஸ்,
ஆதவ் அர்ஜுனாவுக்கு மினிஸ்டர் ஃபார் பப்ளிக் ஒர்க்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட், அதே போல அருண்ராஜ் அவர்களுக்கு சுகாதாரத்துறையும், செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறையும், வெங்கட்ராமன் அவர்களுக்கு உணவு மற்றும் சிவில் சப்ளை துறையும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நிர்மல்குமார் அவர்களுக்கு எனர்ஜி ரிசோர்ஸ் மற்றும் சட்டத்துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ராஜ்மோகனுக்கு பள்ளிக்கல்வித்துறையும், அதே நேரத்தில் செய்தி மற்றும் விளம்பரத்துறையும் அவர்களுக்கான துறையாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. டி.கே. பிரபு அவருக்கு மினிஸ்டர் ஆஃப் நேச்சுரல் இயற்கை வளங்கள் துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கீர்த்தா அவர்களுக்கு தொழில்துறை என்பது ஒதுக்கப்பட்டு அதற்கான பட்டியல் என்பது தற்போது ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு கடலூரின் ஒரே தன்னாட்சி NAAC A கிரேட் கல்லூரி மஞ்சக்குப்பம் சென்ட் ஜோசப் கலை அறிவியல் கல்லூரி அட்மிஷன் நடைபெறுகிறது.